இல்ல ப்ரோ அது எப்படி ப்ரோ பண்ண முடியும்? எல்லா ஃபாலோவர் எப்படி ப்ரோ நாளைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும் ப்ரோ. பண்ண முடியாது. அது எப்படி ப்ரோ எல்லா ஃபாலோவர் ப்ரோ அது பெரிய பிரச்சனையா இருக்கும். முடியாது. எதுக்கு என்ன ப்ரோ பேசிட்டு இருக்காரு? என்ன பிரச்சனை ப்ரோ? அதாவது ஃபாலோ பண்ணா சோஃபா ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? கொடுப்போமே, கொடுத்து தானே இருக்கோம் நாங்க. ஃபாலோ பண்ண எப்படி காசு இல்லாம எப்படி நீ ஃபாலோ பண்ணிருக்கீங்க? என்ன இல்ல ப்ரோ இல்ல மக்களே என்ன ஃபாலோ பண்ணா நான் சோஃபா கொடுப்பேன். கொடுத்துட்டு தான் இருந்திருக்கேன். கொடுத்த வீடியோ இருக்கு. இப்ப கொடுத்த வீடியோ போடுவேன். அது எப்படி ப்ரோ ஃப்ரீயா சோஃபா கொடுப்பேன்? நான் என் ஃபாலோவர்ஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா இவ்வளவு நாளா என்ன வளர்த்தது என் ஃபாலோவர்ஸ் தான். அவங்களுக்காக நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கேன். இனிமேலும் கொடுப்பேம்மா. சரி இப்ப எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்தா எவ்வளவு சோஃபா கொடுப்பீங்க? இப்ப எனக்கு ஆல்ரெடி என்ன ஃபாலோ பண்ற மக்கள் பாத்தீங்கன்னா 22,000 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 22,000 ஃபாலோவர்ஸ்ல பார்த்தா இப்போ ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு நான் ஒரு சிங்கிள் சீட் சோஃபா ஃப்ரீயா கொடுக்க போறேன். இப்ப கொடுக்க போறேன் நான். சரியா? இப்ப கொடுக்க போறேன். அதே மாதிரி சொல்றேன் 30,000 ஃபாலோவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 சீட் சோஃபா நான் ஃப்ரீயா கண்டிப்பா கொடுப்பேன். ப்ரோ நீங்க ஃபாலோவர்ஸ்க்கு தான் சோஃபா கொடுக்குறீங்க. நாங்க எப்படி நம்ப முடியும்? ஏன்னா ஆல்ரெடி நான் இதே மாதிரி ஃபாலோவர் சோஃபா கொடுத்திருக்கேன். இப்போ பார்த்தா என் ஃபாலோவர்ல தான் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவருக்கு கொடுக்குற வீடியோ எடுத்து நான் அதிலே போடுவேன். பேஜ்லயே போட்டுருவீங்களா? பேஜ்ல செக் பண்ண தெரிஞ்சிரும். கண்டிப்பா செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நான் கொடுத்திருக்கேன். இனிமேல் கொடுப்பேன். மக்களே நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இவர் வந்து ஃபாலோவர்ஸ் 30,000 ஃபாலோவர்ஸ் அடிச்ச உடனே சோஃபா வந்து ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 30,000 ஃபாலோவர்ஸ் வந்த உடனே ஃப்ரீயா சோஃபா கொடுத்து அதை வீடியோ போடணும். நான் போடும்போது கூட இருந்து பார்ப்பேன். அதை நானும் ஒரு வீடியோ போடுவேன். அதுக்கப்புறம் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.